Hello friends, welcome to DS Designers. இன்னைக்கு tutorial 21 வீடியோல cloth applique பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி different shapesல different patterns உள்ள cloth நீங்க கட் பண்ணி சைடுல glue போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன patterns வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அது dry ஆனதுக்கு அப்புறம் நம்ம டிசைன் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. satin stitch போடுங்க. முதல் ரஃபா ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இந்த ரஃப் ஸ்டிட்ச் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போடுற ஸ்டிட்ச் வந்து நல்லா நெருக்கமா போடுங்க. நல்லா பட்டையாவும் இருக்கணும், நெருக்கமாவும் வரணும். இந்த ஸ்டிட்ச் நம்ம எப்படி போடணும்னா, நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிற அந்த கிளாத்தோட எட்ஜ் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அது மறையிற மாதிரி நம்ம ப்ராடாக ஸ்டிச்சஸ் போடணும். இந்த லீஃப் டிசைனில் பார்த்தீங்கன்னா நான் உள்ளேயும் ஒரு ஓப்பன் வர மாதிரி ஒரு கட் கொடுத்துருப்பேன். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இந்த சைடில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஸ்டெம் மாதிரி ஒரு லைன் போட்டோம்னா இன்னும் அது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இந்த டீட்டெயிலிங் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த டைமண்ட் ஒர்க் பார்க்கலாம். இதுவும் அதே போல் துணியோட எட்ஜு தெரியாத மாதிரி நம்ம ப்ராடாக ஸ்டிச்சஸ் போடணும். ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எல்லாமே சாட்டின் ஸ்டிச்சஸ் தான். இது போட்டுட்டு அப்புறம் நெருக்கமாக ஸ்டிச் போட்டுக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் உள்ள பிரிண்ட் வர மாதிரி ஒரு டைமண்ட் கிளாத் கட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வேறு வேறு பேட்டர்ன்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு சும்மா ப்ளைனாக நம்ம அந்த பேட்ச் ஒர்க் கொடுக்காம உள்ளே ஏதாவது பிரிண்டட் ஒர்க் இருக்கிற மாதிரி கட் பண்ணி டிசைன் பண்ணுங்கள். அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மேங்கோ டிசைன் கிளாத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டிங்கன்னா நம்ம அந்த ஸ்டிச்சும் இந்த கிளாத்தோட எட்ஜும் மறையிற மாதிரி அவ்வளோ ப்ராடாக அந்த ஸ்டிச் போடணும். இந்த எட்ஜு வரும்போது நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். கீழே வந்து நம்ம சாட்டின் போடும்போது அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு 2-3 டைம் அங்கே போட்டுக்கோங்க, ப்ராடாக இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு. இந்த ஃப்ளவர் ஷேப் பேட்சில் ஃபஸ்ட்டு ரவுண்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லீஃப் ஷேப்புக்கு வாங்க. இதுவும் அதே போல் ஒரு ரஃப் ஸ்டிச் போட்டுட்டு எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்து க்ளோஸாக சாட்டின் போட்டு முடிங்க. நான் இந்த கிளாத்துக்கு ஆரஞ்சு ஷேட் கொடுத்துருக்கேன். நம்ம கொடுக்குற த்ரெட்டோட கலரும் நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்கணும். இது கூட கொஞ்சம் அதே கலரில் போயிடுச்சு. நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற கலர் மாதிரி கொடுத்துக்கோங்க. இது கேமராக்கு அப்படி தெரியுது, ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. எட்ஜஸ் மட்டும் நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ளவர் பொறுத்தளவுக்கு நமக்கு அந்த எட்ஜஸ் தான் நீட்னஸே கொடுக்கும். அதனால் எட்ஜஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பெட்டல் ஷேப் முடிச்சுட்டு ரவுண்டு ஷேப்பில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இந்த 4 டிசைனில் கிளாத் அப்ளிக் ஒர்க் முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாத்தில் அப்ளிக் ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வெல்வெட் ஒர்க் பற்றி சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.